வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல். 5 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30. அங்கே 8 மணிக்கு உள்ளே இருக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எதனால் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோகிராஃபர் வந்து தூங்கிட்டார். நம்ம வீடியோகிராஃபரு இப்போ தான் அவர் எழுப்பி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாருங்கள் ஏதோ ரெடியாகி கிளம்பி வந்திருக்காரு. இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு இங்கேருந்து. அப்படியே போக போக என்ன ஏதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். எடுத்தாச்சு. நாங்கள் கிளம்பியாச்சு இங்கேருந்து. சரிங்களா, போக போய் என்ன எதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். டிலே ஆயிடுச்சு, ஆனால் போய் சமாளிக்கணும். கண்டிப்பாக 8 மணிக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. கார்ப்பரேட் ஈவெண்ட்டு தான். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 9-10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. வெல்கம் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து நான் போக போய் என்ன எதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். சரி வாடா, நீங்கள் பாருங்க வரமாட்டேங்கிறாங்க. கீழே வந்து நம்ம மணினாவர் நின்றுருக்காரு, காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவன் பாருங்க எவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்க. ரூம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கான். செடியெல்லாம் வாங்கி வளர்க்கிட்டு இருக்கா. ரோஸ் நேற்று ரோஸ் டே நேற்று இன்னைக்கு நேற்று வந்து ரோஸ் வாங்கியிருக்கான். ஆளுக்கு சமைப்பு ஒன்று ரோஸ். இதான் ரோஸு அவன் ஆளுக்கு. இதுக்காக அழுவு பண்ணிட்டு இருக்காது. சரி அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். வாடா, விட்டால் வரமாட்டாங்க. நான் போய் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். கீழே பார்த்தீங்கன்னா நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. பையனுக்கு காலில் வேறு அடிபட்டுருக்கு. ஆனால் சீக்கிரம் இறங்க முடியாது. வந்துட்டான். பாருங்க, நாங்களே ரெடி ஆகி நாங்களே வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோகிராஃபர் பாருங்க, காலையில் எழுப்பி அவனை குளிப்பாட்டி எழுப்பி விட்டு இதுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்திருப்பேன். வாடா, இன்னும் ஒரு மணி லேட்டாக வந்தாலும் அப்பா வந்து அவசரமாக வண்டி இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ட்ராவலிங் டைம் காட்டுது. கிளம்பியாச்சு. ஆமாம், போன ஈவெண்ட்டில் நான் சொன்னேன், இந்த ஈவெண்ட் அண்ணன் சொல்கிறாரு. அதே காலிங் கீக்கின்னு அடிக்கிறது. சரி கிளம்பியாச்சு. நான் போக என்ன எது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபோன் சார்ஜர் நான் போடல, சார்ஜ் போட போகிறேன். போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலாக இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது வந்து என்ன பிரச்சனைனா, வழக்கம் போல் தான் சீக்கிரம் வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. இப்போ உள்ளே போய் எல்லாம் பேசிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. அதனால் திங்ஸ் திருப்பி உள்ளே வச்சுட்டு நம்ம உள்ளே போய் என்ன நடக்குது ஏதுன்னு திருப்பி ஆரம்பிப்பாக பேசுவோம். உள்ளே போகலாம். எனக்கு கொடியெலாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸே தரமாக இருக்குது. ஒரு கம்பெனியோட ஓப்பனிங் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம ஈவெண்ட் யார் கொடுத்தாங்கன்னா ஜாக் ஈவெண்ட்ஸ் அவர் தான் கொடுத்தாரு. இன்றைக்கி அவ்வளோ தான் இருக்கார். அவங்கள போய் பேசுவோம். லேட் ஆகும்ண்ணா, வாங்க அவங்கள போய் நிற்போம். ஜாக் ஈவெண்ட்ஸ் இவர் தான் ஜாக் ஈவெண்ட்ஸ். தம்பி தயவு செய்து இந்த பக்கம் தம்பி, நமக்கு இதெல்லாம் வராதுடா, தயவு செய்து ஆட விடுங்க. நல்லா தான் இருந்துச்சு. நம்மண்ணன் தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும் இப்போ? நீ எது வேணா சொல்லலாம். திடீர்னு இந்த மாதிரி திடீர்னு விலாகு சரி. நம்ம இல்லை நம்மளே புதுசாக எவ்வளவோ பண்ணுற எடுத்து போட்டோம்னா அதுலேருந்து ஒரு ஏதாச்சும் வந்துச்சுன்னா லக்கு தானே. நிறைய பேர் நம்பிக்கை வர மாட்டேங்குதுண்ணா. நம்ம இந்த ஏஜில் வந்து பண்ணுறோம் அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க.
பட் நம்ம இந்த ஏஜ்ல பண்றதுங்கிறது பெரிய விஷயம். கிளைண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு நீ என்னதான் சொன்னாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண அது முடியாது. ஆகவே மாட்டேங்குதுண்ணா. ஆமாம், ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் தளபதி விஜய் சொல்ற மாதிரி நமக்குரிய ட்ரெயின் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏறி ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அதனால நீ அதெல்லாம் நினச்சி ஃபீலே பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டு தான். ஓட வேண்டிய தூரம் நம்மளுக்கு பெருசு. அதனால ஓடிட்டே இருந்தோம்னா அது சக்ஸஸ். நம்ம இன்றைக்கே சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிரும்னு நினைக்கவே கூடாது. அப்படி நம்ம நினச்சோம்னா சக்ஸஸே ஆக முடியாது. அதனால் நம்ம போகிற போக்கில் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ ஓடிட்டே இருந்தோம்னா சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். அதனால் டோன்ட் வெரி. அண்ணன் இதே மாதிரி தான் மோட்டி எடுத்துருவாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்னாப் சாட்டில் வரும், எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. சரிங்களா? மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க, வேண்டாம் விட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை நம்ம வாங்கின அடி அந்த மாதிரி இல்லை, அதனால தான் எங்கிட்ட திரும்ப செஞ்சாங்க. இப்போதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அடிச்ச அடி அந்த மாதிரி. அதனால இப்போதான் திரும்பி பார்க்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அன்றைக்கி என்னென்ன நீங்கள் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு சவுண்ட் சிஸ்டம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்ட் சிஸ்டம். அப்புறம் எம்சி பண்ணுறவரும் ஃபோட்டோகிராஃபர் பண்ணுறவரும் நமக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க கொடுத்த ஆர்டர் தான் அவ்வளோ எடுத்துருக்காரு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்ட் சிஸ்டமும் பேண்டும் நம்மளுக்கு. மியூசிக் பேண்ட். மியூசிக் பேண்ட். ஊர் உலகம் காலடியில் தான் அடங்குது, பேர் சொல்லிட போர் முழக்கம் தான் முழங்குது. காகங்களும் மேகங்களும் கீழே பறக்குது, விண்வெளியில் என்னுடைய பேஸ் தெரியுது. இனி மரங்கள் எல்லாம் அடையும் வரம் தாங்கும், நாம் போடும் தாளத்துக்கெல்லாம் ஆடும். இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம். நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்கடா ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து, சூற காத்து காத்து. ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. பல குயில் கூவுது, ஒரு மயில் ஆடுது, ஒரு வானவில் தேடி வந்து பவுடர் பூசுது. One eternity later. ஈவெண்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னென்னா வந்து கிராண்ட் ஓப்பனிங். இன்றைக்கி ஓப்பனிங் ஈவெண்ட்டு 5 யார் யார் பார்த்தீங்கன்னா நானே, மணிகண்டன் ப்ரோ அண்டு ரெமோ பாய், நடுவில் 2 பேர். இவங்க 2 பேருமே வந்து நம்ம டீம் புதுசு. சிவா 2 பேருமே டீமு, மணினா டீமுங்க 2 பேரும். அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. வரும்போது நல்லா காரில் தூங்கிட்டு இங்கே வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு வீடியோ எடுத்தால சொன்னால் ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறான். இங்கே வந்ததுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் பேக் கொடுத்தாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரிட்டன் கிஃப்ட் பேக். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரொமோஷன் கார்டு, அவங்க என்னென்ன கம்பெனியில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ப்ரொமோஷன் கார்டு இருக்குது. அண்டு மந்த்லி கேலண்டர் இது இருக்குது. அண்டு இல்லைங்க பேக் விழுந்துடுச்சு. தென் ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது? மிக்சர் இருக்குது. ஒரு ஸ்வீட் இருக்குமே, மிக்சர் இருக்குது. தென் என்ன ஸ்வீட்டு? யா ஸ்வீட் டப்பா. அது ஸ்வீட் டப்பா இல்லடா, இதே பேப்பர் பிட் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது இதில். தென் ஐயோ எனக்கு ஸ்வீட் வைக்கவே இல்லை. பாவம் பண்ணிட்டடா, பாவம். எனக்கு ஸ்வீட் வைக்கலைங்க, காரம் மட்டும்தான் இருக்கு. நான் உனக்கு ஸ்வீட் வந்துருக்கானா? பையன் மோகன் டேக்கு கொடுத்தீங்களா? இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருமே சாப்பிடல. இங்கே சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நம்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். டைம் ஆச்சு நான் அவதியில் வந்தனால நாங்கள் vlog எதுவுமே எடுக்கலை. எல்லாருமே டயர்டில் இருந்தோம், காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சனால. இங்கே வந்துட்டு எதுவுமே சாப்பிடல, எல்லாத்துக்கும் சரியான பசி. ஆனால் வந்து மத்தியான சாப்பாடு திருப்தியான சாப்பாடு. இன்னைக்கு வந்து வெஜ்ஜாக இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினச்சிட்டே வந்தோம். மணினா தான் என்கிட்ட பெட்டு கட்டினாரு. இன்னைக்கு சண்டேடா நான்வெஜ் தான் போடுவாங்க, வெஜ்ஜு போட மாட்டாங்கடான்னு சொன்னார். நான் வந்து நம்பலை, ஏன்னா வந்து இது காப்பரேட்டிவ் வந்துட்டு எதுவுமே சொல்ல காப்பரேட்டிவ் மாதிரி சொன்னாங்க. மணினா தான் வந்து பெட்டில் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு நான்வெஜ் சொன்னனால. சரிண்ணா, சோறை பற்றி சொல்லுங்கள். சூப்பர், அருமையான இது. நம்ம சிக்கன் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அதுல மட்டனும் கலந்து கேட்க வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. நாங்க ஜாலியா உட்காந்து 4 வாட்டி கேட்டோம், 4 வாட்டி வச்சாங்க. சிவா எல்லாம் எத்தனை வாட்டி கேட்டான்னே தெரியல. ஏன் சிவா?
நாங்கள் 4 பேர் உட்காந்து நான்வெஜ் விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒருத்தர் மட்டும் சாம்பார் வரல, வெஜ் இல்லாம நான்வெஜ் இல்லாம நடுவில் உட்காந்து சாம்பார் வரல புளிக்குழம்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வெஜ்ஜில் முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னா வந்து இது நாமக்கல், அதனால கண்டிப்பா முட்டைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஆமா அதுவும் நல்லா பெரிய முட்டை. ஆமாம், சைஸ் முட்டை. முட்டை வந்து பெருசா இருந்துச்சு. இந்த டேஸ்டும் நல்லா இருந்தது. என்னஜி டேஸ்டும் சூப்பரா இருந்தது. ஆமா, எல்லாமே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு சின்ன குறை கூட என்னால சொல்ல முடியல. ஆனா அவன் தான் வந்து சாம்பார் நல்லா இல்லைன்னு என்கிட்ட குறை சொன்னான். எதுக்குலாம் வரீங்க சாம்பார் சாப்பிடுவோம்ல. ஸ்வீட் சூப்பரா இருந்துச்சுடா, கேரட் அல்வா வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. அல்வா எல்லாத்துக்குமே ஃபேவரட்டா இருந்துச்சு. இங்க ஒருத்தன் எதுக்கு வந்திருக்கானே தெரியல, ஆனா வந்து எல்லாமே சாப்பிட்டுருக்கா, ஆனா குறையும் சொல்றான். இன்னைக்கு ஓரளவுக்கு ஃபன் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க இது, அப்போ டான்ஸ் ஆடினது, ட்ரம்ஸ், இது ட்ரம்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா. தெரியும், வீடியோல தான் பார்த்தேன், நேர்ல பார்த்தேன். ட்ரம்ஸ் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு சூப்பராக வைப்பு நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு 6 o'clock போயிடுவோம். இன்னும் 3 hours இருக்கு. ஆல்மோஸ்ட் டைம் 2:47 போயிடுவோம். நான் அந்த சைடில் வந்து பார்த்தோம்ல, அது வந்து என்னது இது, அந்த காத்தாடியோட ரக்கடா, விண்டு மில்லோட ரக்க. அது விண்டு மில் ரக்கா அவ்வளோ பெருசானா இருக்கும். அதுதான்டா, எனக்கு தெரிஞ்சவங்க அதான் சொன்னாங்க. எனர்ஜி உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து விண்டு மில் மாதிரியும் இருக்கு, கீழே அதுக்கு கீழே வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த பைப் மாதிரியும் இருக்கு. அந்த பைப்பு இருக்கு. ஏங்க அது அவ்வளோ பெருசுங்க. ஆனா மேல இருந்து பார்க்கும்போது ஏதோ சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கு. கீழே இருக்கும்போது அவ்வளவு பெருசு இருக்கு. அதுவே 1 கிலோமீட்டர் இருக்கும் போல. ஆமா, அது என்னமோ அது 100 அடி வருமானா அது அவ்வளோ பெருசு. உண்மைதான் தெரியுது. எனர்ஜி சொல்றீங்க சிவா ப்ரோ, தூங்க போறீங்களா? அவன் அதான் அவ்வளோ வந்த வேலையை பார்த்தாச்சு, இனி வராத வேலையை பார்க்கணும்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதான் அந்த விண்டு மில் பத்தி தான் கால்குலேட்டிங் ஏரோ டைனமிக்ஸ். அது ஏரோப்ளேன் ரக்கையா தெரியல. நான் ஏரோப்ளேன் ரக்கெல்லாம் வராது, ஹெலிகாப்டரா இருக்கும். ஹெலிகாப்டரா போயிட்டா பாரு தர்ஷன் ஹெலிகாப்டருக்கு. ஒருவேளை பெரிய வாழைப்பழமா இருக்கும். இல்லடா, அது மாடனோட சைக்கிள். இல்ல வாழைப்பழம் ரொம்ப ஓவரு. A few moments later. என்ன நானும் அவளுக்காக அழுவாத, போடா போராடா பாஸ்ட் விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா, உன்னை விட்டுட்டோமேன்னு அழுவானுண்டா, பொத்துட்டோமேன்னு நீ கலங்காதடா, உன் காதலோட தோல்விதான் உன் வாழ்க்கையோட வெற்றி. கிளாஸ் கேஸ்ல ஸ்காட்ச், ஐஸ் ஃபுல்லா டியரு, empty life, girl come, life reverse gear, love, oh my love, she showed me power, cow, holy cow, I want to hear now. பாடி போல பாட்டு எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே, என்ன நானே திட்டி பார்த்தேன், மனசு திரும்பவில்லை, என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் லுசா சுத்துறான்,